புகைப்பிடித்தல் உடல் நலத்திற்கு தீங்கானது. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்ப்பது உலகத்திற்கே கேடானது. என் பேர் மன்சூர். சென்னையில் வருமானத்தை தேடி பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்கிறதுல நானும் ஒருத்தன். ஃபுட் டெலிவரி பண்ணுறது தான் என் வேலை. என் வீட்டில் மொத்தம் 3 பேர். நான், அம்மா, என் தங்கச்சி. இதில் என்னோடய வருமானத்தில் தான் எங்கள் குடும்பமே நடந்துக்கிட்டு இருக்கு. இல்லை ஓடிக்கிட்டு இருக்கு. மேடம், லொக்கேஷன் வந்துட்டேன் மேடம். 4th ஃப்ளோரா? 4th ஃப்ளோருங்களா? சரிங்க மேடம். இது ரமலான் மாதம். இந்த நோம்போட அடிக்கிற வெயிலில் பல கிலோமீட்டர் வண்டி ஓட்டி பல வீட்டு மாடி ஏறி இறங்குறது கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் எனக்கு இந்த வேலை பிடிச்சிருக்கு. என்னடா இது காலைல இருந்து ஒரு ஆர்டர் கூட விடுவல? எப்பா கடவுளே, எல்லா பையனும் பசியோட இருக்கணும். எனக்கு ஆர்டர் மலன்னு விழுவணும். என்னப்பா குமார, வேண்டுதெல்லாம் பலமா இருக்குது. மனுஷரே, உனக்காவது ஆர்டர் விழுந்துச்சா? விழுந்துச்சே. மனுஷரே, நியூஸா பாத்தியா? மகாராஷ்டிரால போய் நம்மள மாதிரி டெலிவரி பாய் போய் ஒருத்தர் டெலிவரி கொடுக்க போயிருக்கான். முஸ்லீம் தெரிஞ்சுன்னா ஆர்டரே கேன்சல் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆமா மச்சான், வட மாநிலம் ஃபுல்லாவே மதவெறியில மூழ்கிட்டானுங்கடா. சாப்பிட்றது கூட மதவெறி பாக்குறானுங்கடா. இவனுங்களை திருத்த முடியாது மச்சான். சரி வா, ஒரு டீ அடிச்சுட்டு வந்துடும். டீயா? நோம்பு வச்சிருக்கேன்டா. ஏண்டா, சும்மாவே நம்ம டெலிவரி பண்ணிட்டு நம்மளுக்கு நாக்கு தள்ளுது. இதுல நோம்பு வச்சு ஏன்டா இப்படி கஷ்டப்படுற? உங்களை இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த அல்லா சமைக்கு என்ன கிடைக்க போகுது? மச்சான், நான் நோன்பு வைக்கிறதுனால இறைவனுக்கு எதுவும் கிடைக்க போறது கிடையாது. நான் நோன்பு வைக்காதனால இறைவனுக்கு எதுவும் குறைய போறதும் கிடையாது. நான் நோன்பு வைக்கிறது வந்து நான் நல்லா இருக்கணும் தான். என்னோட நலனுக்காக தான் நான் நோன்பு வைக்கிறேன். ஏண்டா, நீ இவ்வளவு கஷ்டப்படுற, இதுல நீ நல்லா இருக்கணும்னு நோன்பு வைக்கணும்னு நினைக்கிற? ஒன்னும் புரியலையே மச்சான். அதாவது குமார, இந்த நோன்பு இருக்குல்ல, அது ஏன் வைக்கிறேன் அப்படின்னா நமக்குள்ள வந்து இறையச்சம் ஏற்படணும் அப்படின்ட்டு தான். இப்போ நான் நோன்பு இருக்கும்போது காலையில் 5 மணிலேருந்து சாயங்காலம் 6:15 வரைக்கும் எதுவுமே சாப்பிட மாட்டேன். ஏன், தண்ணி கூட குடிக்க மாட்டேன். ஆனால் யாருமே இல்லாத இடத்துல போயிட்டு நைஸாக தண்ணியை குடிச்சிட்டு எதையாவது சாப்பிட்டுட்டு வெளியே வந்து நான் நோம்புன்னு சொல்லலாம். ஆனால் நான் தனியாக போய் யாரும் பார்க்காத மாதிரி சாப்பிட்டா கூட என் இறைவன் என்னை பார்க்குறான். நான் தண்ணி குடிச்சிட்டா என் நோம்பு முடிஞ்சிடும் அப்படின்னு பயப்படுறேன் பார்த்தியா? இதுதான் மேட்ரு. இந்த இறையச்சம் தான். இந்த இறையச்சம் வரணும், யார் பார்க்கலனாலும் இறைவன் என்னை பார்த்துட்டு இருக்கான் அப்படின்ற அந்த இறையச்சம் வரணுன்ட்டு தான் இந்த நோன்பு வைக்கிறோம். இப்போ நான் ஒரு வியாபாரம் செய்கிறேன்னு வையேன். அந்த வியாபாரத்தில் வந்து யாருக்குமே தெரியாமல் இப்போ உதாரணத்துக்கு ஒரு பீஸ் டேமேஜ் ஆகிருக்கு. இந்த டேமேஜை மறைச்சி நான் மோசடி செய்யலாம். ஆனால் யாருமே பார்க்கலனாலும் என் இறைவன் பார்க்குறான் அப்படின்ற நேர்மை எனக்குள்ளே வரும். இப்போ ரோட்டில் ஒரு பொண்ணு போகுது. அந்த பொண்ணு பார்க்காத நேரத்தில் அந்த பொண்ணை நான் ஆபாசமாக பார்க்கலாம். ஆனால் அந்த பொண்ணு பார்க்கலனாலும் யார் பார்க்கலனாலும் இறைவன் பார்க்குறான்ற பயத்தில் நான் ஒழுக்கமாக இருப்பேன். இதுதான் நோன்பு. எல்லாம் சரி மச்சான், வசதியா இருக்கவங்க ஏசி ரூம்ல நோன்பு வைப்பாங்க. நீயே டெலிவரி பண்ணி இவ்வளவு கஷ்டப்படுற, நீ எதுக்கு மச்சான் நோன்பு வைக்கணும்? குமார, இந்த கஷ்டம் நஷ்டம் பணம் சொத்து இதெல்லாம் வந்து வரும் போகும். ஆனால் ஒழுக்கன்றது வந்து இறையச்சம் மூலமாக தான் வரும். சொல்லப்போனால் ஏழ்மையில தான் ஏதாவது தப்பு பண்ணலானே உனக்கு தோணும். நானே கஷ்டப்படுறேன், திருநா தப்பு இல்லை, நானே கஷ்டப்படுறேன், அடுத்தவனை ஏமாத்தினா தப்பு இல்லைன்னு சொல்லி ஏழ்மையில தான் உனக்கு தோணும். அதனால இன்னைக்கு நான் இவ்வளோ வெயிலில் டெலிவரி பண்ணி கஷ்டப்பட்டு நோன்பு வச்சாலும் நாளைக்கு எனக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அடுத்தவன் பொருள் மேலே ஆசைப்படக்கூடாது, அடுத்த உரிமைக்கு ஆசை வைக்கக்கூடாது அப்படின்ற நேர்மையான எண்ணம் வரும். அதனால ஒழுக்கத்துக்கான ஒரு பயிற்சி தான் இந்த 1 மாதம் நோன்பு. இதில் வந்து எனக்கு ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது. இது வைக்கிறது மூலமா எனக்கு இறையச்சம் கிடைக்குது. நான் நேர்மையாக வாழணும், நேர்மையாக தான் வாழ்கிறேன் அப்படின்ற ஒரு முழு மன நிம்மதி கிடைக்கும். மச்சான், நிஜமாலேயே கிரேட்ரா. நான் கூட நோம்புனா ஏதோ மசூதியில் கஞ்சி குடிப்பாங்க அதுன்னு தான் நினச்சேன். ஆனால் நீ இவ்வளோ சொன்னதுக்கு அப்புறம் உங்கள் மேலே ஒரு பெரிய மரியாதையே வந்துருச்சுடா. எனிவே, அட்வான்ஸ் ஹாப்பி ரம்ஜான். பாஸ், இது சைதாப்பேட்டை தானே? ஆமா. இங்க ஒரு டர்னிங் பாயிண்ட் ஒன்று இருக்குன்னு சொன்னாங்க. எந்த பக்கம் போனது? ஏங்க, இது நீட்டு ரோடுங்க. 2 கிலோமீட்டருக்கு டர்னிங்கே கிடையாதுங்க. அது ஒன்றும் இல்லை குமார, கதையில் வந்து இவர் தான் டைரக்டர். இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் கதையில் பெரிய டர்னிங் பாயிண்ட் ஏற்படணும்னு வந்து கேட்குறாராம். சார், நீங்க நேரா போங்க, டர்னிங் பாயிண்ட் வரோம், பார்த்து போங்க, ஹெல்மெட்லாம் போலீஸ் பிடிக்கிறாங்களாம். நிஜமாவே அன்னைக்கு தான் ஒரு டர்னிங் பாயிண்ட் நடந்துச்சு. என் லைஃப்பில் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சம்பவம் அன்னைக்கு தான் நடந்துச்சு. நேற்று அந்த கலெக்ஷன் பண்ணீங்களே, அந்த எல்லார்ட்டையுமே கலெக்ஷன்லாம் கரெக்டாக வசூல் பண்ணியாச்சா? எல்லாத்தையும் வாங்கி அந்த 2 பாயங்கள்ட்ட எல்லாத்தையும் கரெக்டாக வசூல் பண்ணிடணும். இவங்க அவங்கலாம் முகதாட்சன்லாம் பார்க்கக்கூடாது. பாருப்பா, காசு விஷயத்துல கராராக இருக்கணும். 1 ரூபானாலும் கணக்காக இருக்கணும். சரியா? என்னப்பா இருக்கிற ஃபுட் டெலிவரியா? அது வேற ஆர்டர் பண்ணி வேற சாப்பிடுவியா? நீ வீட்டில் சமைச்சு சாப்பிட்டா ஆகாதா உனக்கு? கணக்கு வழக்கு இல்லாமல் காசு கொடுக்கறதுனால அந்த திமிரு உனக்கு. சரி, வாங்கி தொலை. அப்புறம் தம்பி, இதுதான் உங்க வேலையா? ஆமாம் சார். டெய்லி என்ன தம்பி, ஒரு நாளைக்கு ஒரு 1500 2000 சம்பாதிப்பீங்களா? அது நம்ம ஓட்டுறதை பொறுத்து இருக்கு சார். இதுவும் ஒரு பொழப்பு. தெருவா அலையிறது இல்ல? ஏழுங்க, 200 ரூபாஜி. ஓ தேங்க்ஸ். பேர் என்னங்க? மன்சூர். அது மன்சூரா? எது மன்சூரா? அப்போ முஸ்லிமா நீ? முன்னாடியே சொல்ல மாட்டியாப்பா நீ? என்னடா நீ யார்கிட்ட பாரா, நீ வா உள்ள வா.
தம்பி பாய் வீட்டுக்குள்ளன்னு சொல்லிட்டீங்க, எப்படியும் நோன்பு வச்சிருப்பீங்க ரமலான் மாசத்துல. மணி 6:15 ஆயிடுச்சு. இங்கே பள்ளியாசல் 3 கிலோமீட்டருக்கு எங்கேயும் கிடையாது. அதனால இருந்து பொறுமையா நோன்பு திறந்துட்டு போலாம். சார் சாரி சார், மன்னிச்சிடுங்க சார். எதுக்கு தம்பி சாரி சொல்ற? கொடுத்ததுக்கு பார்த்தா நியாயமா தேங்க்ஸ் தானப்பா சொல்லணும். இல்லை சார், நீங்கள் அவசரமாக கோவமாக ஏஞ்சி பேசிட்டு போனீங்களா? இன்னைக்கு காலையில் தான் நானும் என் ஃப்ரெண்டும் பேசிகிட்டு இருந்தோம். மகாராஷ்டிராலாம் வந்து என்ன மாதிரி டெலிவரி போகிற ஆளுங்கலாம் வந்து முஸ்லீம்ன்ற ஒரே காரணத்துக்காக அந்த ஆர்டரே கேன்சல் பண்ணி துரத்தி விட்டுருக்காங்க. நீங்கள் கோவமாக பேசிட்டு போனதை பார்த்துட்டு நீங்களும் அந்த மாதிரி நினச்சி அவசரப்பட்டு தப்பாக நினச்சிட்டு சார். மன்னிச்சிடுங்க சார். தம்பி அது வடநாடு, இது தமிழ்நாடு. இங்கே மன்சூரம் ஒன்று தான், மாரி மொத்தம் ஒன்று தான். நிஜமாவே இந்த தமிழ்நாடு வேற லெவல் தான். இல்லை திங்கிற சோத்துல கூட மதம் பார்க்குற எத்தனையோ ஊர் இருக்கும்போது ஒரே தட்டில் இந்துவும் முஸ்லீமும் ஒன்றா சாப்பிட்ற ஒரே ஊர் நம்ம தமிழ்நாடு தான். அதனால் இங்கே கடைசி வரைக்கும் எந்த மொழியும் திணிக்கவும் முடியாது, எந்த வழியும் புகுத்தவும் முடியாது.